ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் பார்த்துருக்கோம். இது வீட்டில் வந்துட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு சமைச்சோம்னா எப்படி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பராக சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். அந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/2 கிலோ வந்துட்டு நம்ம மட்டன் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு ஒரு 5 விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா வெந்திருக்கு. இதை வந்து அப்படியே நம்ம வந்து இப்போ கறி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்துட்டு சூப்பராக பாயில் பண்ணி வச்சாச்சு. ஆவி போகுது பார்த்திங்களா. ஸோ இப்போ தான் பாயில் பண்ணி இறக்கி வச்சுருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம அப்படியே சூடாக இப்போ கிரேவி வைக்க போகிறோம். இந்த கிரேவி வதக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் என்னென்ன வேணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோக வந்துட்டு ஒரு 2 தக்காளி நல்லா பழமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகாய் வந்துட்டு 8 பீஸ் அப்படியே 2ஆக கீறி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் மடித்தலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஸோ இதுதான் இதுக்கு தேவையானது. இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான வந்து நம்ம வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் காஞ்சிச்சு, நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுடலாம். அது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வச்ச வெங்காயத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு எடுத்து வச்ச பச்சை மிளகா, அதுபோல் வந்து தாளிக்க போடுறதுக்கு தேவையான கருவேப்பிலையும் இதில் போட்டுட்டு ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். இதாவது கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வதக்கிங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஏன்னா நமக்கு கிரேவி அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும். வெங்காயம் வதங்கலைன்னா வந்துட்டு நமக்கு அந்த கிரேவி வந்து திக்னஸ் கிடைக்காது. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு ஃப்ரை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற வரையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக வந்துட்டு நம்ம மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதே ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அடுப்பை ஸ்லோவாக வச்சுருக்கோம். ஸ்லோவாக அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுட்டு நம்ம இன்னும் உப்பு ஆட் பண்ணல, உப்பும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா கருகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து நம்ம சேர்த்துடணும். தக்காளியை சேர்த்து அடுப்பை ஃப்ளேமை ஏற்றி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட்டு உருளைக்கிழங்கு இது 2யுமே சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி சேர்க்குறோங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தக்காளி வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகி நமக்கு வந்துட்டு அந்த பச்சை வாசம் போய் இந்த ரோகன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஆலு செமி கிரேவி அப்படி தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இந்த கிரேவி இன்றைக்கி ரெடி பண்ணணும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம அந்த மட்டனில் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டனில் இருக்க தண்ணியே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி வச்ச மட்டனை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துருவோம். இந்த மட்டனோட உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிராமத்து ஸ்டைலில் வந்துட்டு ஒரு கறி குழம்பு அந்த பேஸ் வரும் இது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிரேவி வேணாம், ட்ரை தான் வேணும். இந்த இன்றைக்கி கான்செப்ட்டில் வந்துட்டு ட்ரை தான் கேட்டிருந்தாங்க 2-3 பேர். அவங்களுக்காக வந்துட்டு இதை வந்து மேக்ஸிமம் வந்துட்டு செமி கிரேவியாக தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கொதித்து வற்றும்போது உங்களுக்கு எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மட்டன் வேக வைக்கும்போது சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். உருளைக்கிழங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அதில் வந்துட்டு உப்பு ஏறும். அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கிரேவிக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அதை நம்ம இதில் இந்த சால்ட்டை ஆட் பண்ணிடுவோம்.
ஏன்னா இப்போ கொதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரெல்லாம் மட்டன்லேயும் சரி உருளைக்கிழங்குலையும் சரி நல்லா சாரும். ஸோ இப்போ வந்து உப்பு எக்ஸாக்டாக இருக்குன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதுக்கு தேவையான உப்பும் நம்ம போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ஒரு மூடி போட்டு கொதிக்க வைப்போம். ஸோ இப்போ வச்சு நம்ம 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே சூப்பராக குக் ஆகி அந்த ரோகம்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பொசிஷன் வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே அது தலையில் ஒரு ஸ்பூனை வந்துட்டு பெப்பர் பவுடர் வந்து அப்படியே நல்லா அரைச்சிட்டு அப்படி போட்டிங்க அப்படின்னா மிளகு தூளை வந்து போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னு வச்சுங்களேன். அது அப்படியே குக் ஆகி அந்த பெப்பர் எல்லாம் சேர்ந்து செம்மையாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ரைஸு சாதத்துக்கு இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 100% இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இதை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் அப்படியே சூடாக இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த மட்டன் குழம்பு எடுத்து அப்படியே ஊற்றி இந்த மட்டன் குழம்பு எடுத்து அப்படியே ஒரு ஓரத்தில் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் கூட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதில் ஆளுங்களை செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.